விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் ஒரு கர்நாடக மாநில போலீஸ் செய்தி. ನಿಮ್ಮ ಸಿಬ್ಬಂದಿ ಕರೀರಿ ಸರ್, ನಿಮ್ಮ ಸಿಬ್ಬಂದಿ ಕರೀರಿ. ವೆಪನ್ ಎಲ್ಲ ಒಂದು ನಿಮಿಷ. அப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் வித் யூனிஃபார்மோட கதறாரா, இது ஏதோ சினிமா ஷூட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. இவர் கெம்பபுரா கேபி அக்ரஹாரா காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர். இது எங்கே இருக்குன்னா பெங்களூர் சிட்டிக்குள்ள விஜயநகர் சப்டிவிஷன், பெங்களூர் வெஸ்ட் ஜோன் அதில் வரக்கூடியது. இதனுடைய சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர். ஆனால் லோக் ஆயுக்தாவுக்கே இருக்கக்கூடிய போலீஸ் அவங்களுடைய எஸ்பி சிவபிரகாஷ் தேவராஜ் அந்த டீம் போய் இவர் ஒரு பார்ட்டிக்கிட்ட லஞ்சம் வாங்கும் பொழுது, ஒரு 4 லட்சம் ரூபா வாங்கும் பொழுது ரெட் ஹேண்டாக போய் அரெஸ்ட் பண்ணுது. லோக் ஆயுக்தாவுக்கே போலீஸ் இருக்கக்கூடிய மாநிலம் கர்நாடகாவும் மகாராஷ்டிராவும். இப்போ நம்ம இதில் லோக் ஆயுக்தா இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் அவங்களுக்கு தனிப்பட்ட போலீஸ் கிடையாது. மற்ற அந்த கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா தவிர வேறு எங்கேயும் தனிப்பட்ட போலீஸ் கிடையாது. அவங்க ஏதேனும் இந்த மாதிரி ரைடு மற்ற ஏதேனும் அவர்களுடைய பணி நிமித்தம் போகும் பொழுது டிவிஏசிலேயோ இல்லைன்னா லோக்கல் போலீஸோ கேட்டு வாங்கிடுவாங்க. நம்ம தமிழ்நாடு லோக் ஆயுக்தா ஆக்ட் 2018 அதன்படி தான் இங்கே செயல்படுறாங்க. அதனால் அந்த வகையில் யார் மீது ஆச்சும் இந்த அரசு உயர் அதிகாரிகள் குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இவர்கள் மீதெல்லாம் அதிகார துஷ்பிரயோகம், பணம், லஞ்ச லாவண்யம், மோசடி எது குறித்தும் கொடுக்கலாம். அதனால் அதெல்லாம் கொடுங்க. டிஎஸ்பி பட்டாலியன் கமாண்டன்ட் மேலேயும் கொடுக்கலாம்ப்பா. ஆனால் அதையும் பார்த்துக்குங்க. அது யாருமே தலையிட முடியாதுன்னு சொல்லி ஒரு சில கமாண்டன்ட் ஆட்டம் போடுறாங்கல்ல, அவங்க மேலேயும் கொடுக்கலாம். அதனால் இதை புரிஞ்சுக்கோங்க. இது பற்றி பின்னாடி ஒரு தனியாக இதற்குன்னே ஒரு ஸ்பெஷல் பதிவு ஒன்று போடுவோம். அப்புறம் இந்த வழக்குக்குள்ளே வர்றேன். இந்த இன்ஸ்பெக்டர் கேபி அக்ரஹாரா லாண்டார் இன்ஸ்பெக்டர் நேம் கோவிந்தராஜ். இவருக்கு இப்போ ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது என்னன்னா ஒரு சீட் ஃபண்ட் மோசடி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேலே சீட்டு பிடிக்கிறோம்னு சொல்லி மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னா. அவர் பேர் முகமது அக்பர். அவர் ஒரு 45 வயசு ஆள். அவர் மேலே ஒரு புகார் கொடுக்குறாங்க. உடனே அவரை பற்றி விசாரிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அவரை பற்றி விசாரிக்கும் பொழுது அவர் சிட் ஃபண்டு, இந்த ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் அது சம்மந்தமாக ஏதோ லட்சுமி ஃப்ளவர் மில்லு அப்படின்ற மாதிரியான சில தொழிலெலாம் பார்க்கக்கூடியவர், நல்ல காசுக்காரர் அப்படின்னு சொல்லி தெரியுது. உடனே ஒரு ரைடுக்கு போகிறாங்க அவங்க வீட்டில். ஒரு நைட்டில் அவங்க ரைடுக்கு போகிறாங்க. ஆனால் அதெல்லாம் போட்டுக்க பார்த்துக்குங்க. அது ரைடுக்கு போயிட்டு அவரை வீட்டிலையே வச்சு அவங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் தயர் சில்ட்ரனு, அந்த அவருடைய ஒய்ஃபு, இவங்க முன்னிலையில் ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. அது ஒரு பாணியாக கடைபிடிப்பாங்க வீட்டு ஆட்களினுடைய. ஆனால் குறிப்பாக மனைவி முன்னாடி அவனை கேவலப்படுத்தினோம்னா அது எதனாலும் பணிஞ்சுக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்ற அந்த சைக்காலஜியில் பண்ணுவாங்க. அது மாதிரி அவர் உள்ளே நுழைஞ்சு மனைவி முன்னாடி ரொம்ப கேவலப்படுத்தி இது பண்ணோன்னே இந்த வழக்கில் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் ஏதோ 1 கோடி ரூபா பேரம்ன்றாங்க. ஏன்னா அதில் 5 லட்ச ரூபா அட்வான்ஸு. அன்னைக்கே 1 லட்ச ரூபா வாங்கிடுறாரு. மிச்சம் 4 லட்சம் கொண்டு வர்றாரு. அது 29/1/2026 கடந்த அன்னைக்கு கொண்டு வரும்போது தான் லோக் ஆயுக்தாவுக்கு அந்தாலும் அவ்வளவு இருக்கிறவன், தொழில் பார்க்குறவன், அது பெங்களூர் சிட்டிக்குள்ளே இருக்கிற ஆள், அவனுக்கு தெரியாதா ஆள் பேர். அப்படித்தான் போலீஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடும். அப்படித்தான் ஆயிரும் அது. ஆனால் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த அதிகார துஷ்பிரயோகம் எதிரிகளை சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ இது மாதிரி ஆயிரும். இவர் அந்த முகமது அக்பர் கம்ப்ளைண்ட் இருக்கிறார் பாருங்க, லோக் ஆயுக்தாவுக்கு போனவர். அவர் எப்படின்னா இந்த டிமாண்டிங் இருக்கு பாருங்க, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் இன்ஸ்பெக்டருக்கு நடந்தது. அது பூரா வாட்ஸ்அப் சேட்டு, வாட்ஸ்அப்லேயே வாய்ஸ் கால்லேயே பேசுகிறாரு. அதை அவருடைய மனைவி ஃபோனில் இருந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. இவங்க நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, வாட்ஸ்அப் காலில் பேசணும்னா ரெக்கார்ட் பண்ண முடியாது, இன்னொரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணலாம்லப்பா. பல பதிவுகளில் திரும்ப நம்ம சொல்கிறது, இன்னொரு ஃபோன் வச்சோன்னா ரெக்கார்ட் பண்ணிடலாம், எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிடலாம். அதனால் நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. இன்னும் சொல்ல போனால் கூகுள் சில இதெல்லாம் ஆட்டோ பேக்கப்லாம் வச்சுருக்கோம், ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது அது இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதான் ஆட்டோ பேக்கப்பில் உங்களுக்கே தெரியாமல் போய் பேக்கப் ஆகிக்கிட்டே இருக்கும். நிறைய
இடங்கள்ல இருக்கு. நீங்கள் நார்மல் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஃபோட்டோஸுக்கு போகும், கேலரிக்கு போகும், கூகுளுக்கு போகும், இப்படி எல்லா இதுவும் இருக்குது. உங்களை நம்மளால் அதை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் இவர் இன்னொரு ஃபோனில் அதை ரெக்கார்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் லோகாயுக்தா கொடுத்துருக்காரு. டிமாண்டிங் கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ அவரை விட்டு பேச சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு வாங்கன்னு. அங்கே போய் அந்த எஸ்பி அவர் சிவபிரகாஷ் தேவராஜ் அவருடைய தலைமையிலேயே அந்த டீம் ரவுண்டப் பண்ணி தூக்கிட்டு போய் இப்போ ரிமாண்ட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இது எதுக்கு இந்த நேரத்தில் பதிவிடுறோம்னா, தமிழ்நாடு இன்னைக்கு ஜென்ரல் எலெக்ஷன் வர இருக்குது. நிறைய காசு பணம் புழங்க, பல இடங்களுக்கு வெளியில் வந்து மூவிங் ஆகும், பறக்கும்படை அது இதெல்லாம் போகும். உங்களுக்கே சில ரகசிய தகவல் கிடைக்கும். இங்கேருந்து போனோம்னா இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னு வைங்க, கட்டாயம் வந்து வேலைக்கு வேலை போயிடும், ஜெயிலுக்கு ஜெயில் போயிடுவீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி சம்பாதிச்ச சொத்துக்களும் பறிமுதலுக்கு ஆளாயிருவீங்க, பயங்கரமாக கேவலப்பட்டு போவீங்க. அதை அந்த அலர்ட்னஸ் தான். அதை பார்த்துக்குங்க. அந்த போன 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனே என்னமோ தாம்பரத்துலேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு பணம் போச்சு. 3,90,00,000 ஆனால் சுமார் 4 கோடி. அந்த நேரத்தில் சொன்னாங்க அவர் வந்து கேண்டிடேட் நயினார் நாகேந்திரனுக்காக போகுது அப்படின்னாங்க. அப்புறம் மறுபடியும் அவரே ஈஸியாக பேட்டி கொடுத்துட்டாரு, அது ஏன் பணமே இல்லைங்கன்ட்டு. அவர் பணம் இல்லையா இப்போ வரைக்கும் அது ஒன்றும் எல்லாம் கண்டுபிடிச்ச மாதிரியும் அது அவர் பணம் தாண்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரியோ எதுவுமே வரல. அன்னைக்கு வந்துச்சு, செய்தி வந்துச்சு. அப்புறம் இப்போ என்னாச்சு, 3,90,00,000 சுமார் 4 கோடின்னா என்ன லேசான விஷயமா? யார் தான் அந்த பணத்தை கிளைம் பண்ணது? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நமக்கு. அன்றைக்கு ஒரு நாள் செய்தி தான். ஆனால் அரசியல்வாதிக்கு வேண்டுமானால் அது என்னுடைய பணம் இல்லை, அது யாருன்னு தெரியாது அப்படின்னு அந்த 5 கோடி இல்லை 100 கோடி பிடிச்சாலும் என்னது இல்லைன்றார். அவருக்கு தெரியாதா அதுக்கடுத்து பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு? அப்பயே நமக்கு பதிவு போட்டான். அது மாதிரி. ஆனால் நீங்கள் இது மாதிரியான பணம் பிடிக்கிறதுல நீங்கள் அதில் கொஞ்சமாச்சும் லேசாக சலனப்பட்டுட்டீங்க, சபலப்பட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு. தவிர இந்த நேரத்துக்கு இது ஒரு முக்கியமான பதிவாக தெரிஞ்சிச்சு. அது போக அந்த பெங்களூரு சிட்டி கமிஷனரேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு உள்ள நுழையணும்னாலே, சிட்டி கமிஷனரேட்டுக்குள்ள நுழையணும்னாலே 1 கோடி ரூபா கொடுத்து தான் உள்ள போகணுமா. 1 கோடினா ஒரு இண்டிவிஜுவல் கொடுக்குறது இல்லை, பல மட்டங்கள்லையும் அதிகாரிகள் மட்டம், அரசியல்வாதிகள் மட்டம் எல்லாம் கொடுத்து தான் அதுக்குள்ளே வர முடியுமா. அவர் பாருங்க, சிட்டிக்குள்ளே அந்த மாதிரி இங்கேயும் இருக்கலாம். ஆனால் சில இந்த வெஸ்ட் ஜோனுக்குள்ளே போகிறதெல்லாம் போகவே முடியாதுன்னு. கோயம்புத்தூருக்குள்ளேலாம் சில பேர் உள்ளே நுழைய முடியாது, இந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க இங்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்வாங்க. அதே மாதிரி மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே இருக்கு பாருங்க, அந்த முக்கியமான ஏரியா, அந்த சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட், அந்த இதுக்குள்ளேலாம் சில பேர் உள்ளே நுழைய முடியாதுன்னு. ஏன்னா பணம் கொடுத்து தான் போகணும்னா. அதெல்லாம் அதை முதல்ல எராடிகேட் பண்ணால் தான் போலீஸ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இதை ஒழிக்க முடியும். அவன் காசு கொடுத்து 1 கோடி ரூபா உள்ளே போகிறவன் அப்புறம் பணம் வாங்காமல் என்ன செய்வேன்? திடீர்னு ஒரு நல்ல கேஸ் 2 கேஸ் வருதுன்னு வைங்க, பெரிய இந்த வைர வியாபாரி, தங்க கடத்தல் இதில் வந்துச்சுன்னா உடனே அதுக்குள்ளே வந்து அந்த போட்ட காசை எடுக்கணும்னு தான் பார்த்தான். அதெல்லாம் உங்களுக்கு அந்த கிரீடி தான் இதெல்லாம் போய் மாற்றுறது. அதுக்காக சொல்லணும் போல இருந்துச்சு. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.